இப்போ நம்ம பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர் 2ல் கேட்கக்கூடிய லெசன் தான் ரோமன் லெட்டர் 1ல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, 2, 3 பார்த்துட்டுச்சு. இப்போ நம்ம பார்ட் 4 பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் मैं हूँ, तुम हो, हम है, आप है, ये है, वे है பற்றி பார்ப்போம். ஓகே, मैं लड़का हूँ, நான் ஒரு பையன். मैं हूँ, मैं लड़का हूँ, मैं मोहन हूँ, मैं यहाँ हूँ, मैं घर में हूँ. நான் ஒரு பையன், என் பேர் மோகன், நான் இங்கே இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன். மீனிங்ஸை சொல்லும்போதே அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தும் கौन हो, நீ யார்? तुम कौन हो? मैं लड़का हूँ. तुम कहाँ हो? मैं यहाँ हूँ. क्या तुम गोपाल हो? नहीं, मैं गोपाल नहीं हूँ, मैं மோகன் ஹூ. அப்படின்னா நீ யாருன்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு இந்த பையன் நான் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறான். தும் கஹா ஹோ, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. மே யஹா ஹோ, நான் இங்கே தான் இருக்கேன். கியா தும் கோபால் ஹோ அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவன் நான் கோபால் கிடையாது, நான் மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. மே கோபால் நஹி ஹூ, மே மோகன் ஹூ. ஓகே, मैं अध्यापक हूँ, நான் ஒரு டீச்சர். आप कौन है? मैं गोपाल है. நீங்கள் யார்? என் பேர் கோபால். क्या आप वकील है? नहीं, मैं वकील नहीं हूँ, मैं अध्यापक हूँ. நீங்கள் ஒரு வக்கீலானே யாரோ கேட்குறாங்க. இல்லை, நான் வக்கீல் கிடையாது, நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோபால். ஓகே, दो लड़के, 2 பாய்ஸ் இருக்காங்க. हम लड़के है, நாங்கள் 2 பாய்ஸ். हम 2 लड़के हैं, நாங்கள் 2 பேர். हम रवि और राज है, எங்கள் பேர் ரவி அண்ட் ராஜ். हम भाई भाई है, நாங்கள் 2 பேருமே பிரதர்ஸ். हम विद्यार्थी है, வித்யார்த்தி அப்படின்னா நாங்கள் 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ். மீனிங் அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். दो लड़कियाँ, நாங்கள் இது 2 கேர்ள்ஸ் பற்றி பார்க்குறோம். ये कौन है? 2 लड़कियाँ है, நாங்கள் கேர்ள்ஸ், நாங்கள் 2 பேர் இருக்கோம். அதான் ஏ 2 लड़कियाँ है. ये विमला और सरला है, எங்கள் பேர் விமலா சர்லா. ये स्कूल में है, நாங்கள் ஸ்கூலில் இருக்கோம். அடுத்து கீதா और लता. वे कौन है? वे गीता और लता है, இவங்க 2 பேரும் கீதாவும் லதாவும். கீதா கஹா है? கீதா मैदान में है. கீதா எங்கே இருக்கா? கீதா கிரவுண்டில் இருக்கா. லதா கஹா है? லதா பி मैदान में है. பி அப்படின்னா ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். அப்போது கீதாவுக்கு கூட லதாவும் அங்கே கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருக்கா. ஓகே ஓகே, இப்போ சப்தார்த்த. மேன் அப்படின்னா ஐ, நான். ஹூன் இருக்கிறேன். தும் நீ. ஹோ இருக்கிறாய். கர்னா வீடு. ஆப்னா நீங்கள். நஹீன் அப்படின்னா இல்லை. அத்தியாபக்னா டீச்சர். ஹம்னா நாங்கள். லட்கேனா பாய்ஸ். லட்கே அப்படின்னா கேர்ள்ஸ். பாயினா பிரதர்ஸ். வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸ். வேனா அவர்கள். ஏனா இவர்கள். ஹைன் அப்படின்னா இருக்கிறோம். ஓகே, புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதான் ரோமன் லெட்டர் 1ல் கேட்பாங்க. तुम कौन हो? मैं लड़का हूँ. आप कौन है? मैं गोपाल हूँ. क्या आप वकील है? नहीं, मैं वकील नहीं हूँ. நான் ஒரு பையன், என் பேர் கோபால், நான் ஒரு வக்கீல் கிடையாது. இது இந்த லெசனுக்குள்ளே தான் இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ கொஞ்சம் லெசனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இதை படித்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி மற்ற லெசன்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தன்யவாத்.